நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையிலும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் சங்கீதம் 143:10. சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீதினுடைய ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. இந்த கால்வெளியில் நாமும் கூட தாவீது ஜெபிப்பது போல இந்த நாட்களில் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவருக்கு பிரியப்படுத்தும்படியாய், ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும்படியாய், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவதற்கு, சரியான வழியிலே நடத்துவதற்கு, ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடத்துவதற்கு நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனுஷரை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை அல்ல, நம்முடைய சிநேகிதர்களை பிரியப்படுத்துகிறதான காரியங்களை அல்ல, நம்முடைய உறவுகளை பிரியப்படுத்துகிற காரியங்கள் அல்ல, நம்முடைய அதிகாரிகளை பிரியப்படுத்துகிற காரியம் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக அவருக்கு பிரியமானதை செய்வதில் நம்ம அதிக கவனமும் வாஞ்சையுமா இருக்கணும். தாவீதை போல நாமளை ஜெபிக்கணும். உடைய நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் செவ்வையான வழியிலே நடத்துவதற்கு, அவர் விரும்புகிற வழியிலே நடத்துவதற்கு, அவருக்கு பிரியமான வழியில் நடப்பதற்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பக்தன் மோசே ஜெபிக்கிற சங்கீதம் 90:17 வாசிக்கிறோம். சங்கீதம் 90:17, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 90:17 மோசே ஜெபிக்கிறாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டுடைய பிரியம் நம்ம மேல் இருப்பதற்கும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மோசே ஜெபிப்பது போல எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் மோசேயுடைய ஜெபமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையிலே எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும்போது, எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தர் விரும்புகிறதை செய்ய, அவருடைய மன விருப்பங்களை நாம் நிறைவேற்ற, அவருடைய உள்ளத்தின் வாட்சிகளை நிறைவேற்ற, அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டு செயல்பட கடைசி நாட்களில் நம்ம அர்ப்பணிப்போம். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகம், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தணும். உலகத்து காரியங்கள் அல்ல, உலகத்துக்குரிய உறவுகளை அல்ல, மனிதரை பிரியப்படுத்துகிற காரியம் அல்ல, தேவனுக்கு பிரியமானதை அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, தருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலையா. நம்முடைய நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே, சரியான வழியிலே நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் செவ்வையான வழியிலே நீ நடத்தும்படியாக அர்ப்பணிக்கிற ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவிசபடியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலப்படுத்துவாராக, எங்களை நடத்துவாராக.
எங்களை அர்ப்பணிக்கிற ஐயா. தகப்பனே, இந்த காலவெளியிலும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உடைய மனதின் பாரங்கள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்க ஆண்டவர், இன்னும் அதிகமான சமூகத்தில் அமர்ந்திருக்க, இன்னும் அதிகமாக துதிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவரே வேதத்தினுடைய வெளிச்சத்திலே நடக்கவும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு செயல்படவும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, தேச மக்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே தமிழ்நாட்டில் உள்ளதான திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. திருவண்ணாமலை மாவட்ட மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எல்லா சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஐயா. ஒவ்வொரு ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, சபைகள் வளரட்டும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்தனை சபைகளும் வளரட்டும் ஐயா, பெருகட்டும். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளிலே சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த கிராமங்களிலே சபைகள் இல்லையோ, அங்கெல்லாம் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, தேவனுடைய ஊழியர்கள் ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு கூட அந்த செயல்பட, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதியும், கனமும், மகிமையும், புகழ்ச்சியும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.